எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல தாங்க இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர்ல நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் தான் வந்து பார்க்க வந்திருக்கும். எக்ஸாக்டா இந்த சைட் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீபெரும்புதூர் டோல் பிளாசால இருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா லேண்டுக்கு ஒரு சூப்பரான டிமாண்ட் இருக்க ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் மேல ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குன்னே சொல்லாங்க. அப்படி ஒரு கிரேஸ் இருக்க ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஜேஎஸ் சக்தி நகர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து இந்த ஜேஜேஎஸ் சக்தி நகர் தாங்க பார்க்க போறோம். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க பேங்க் லோன்ல என்ன பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு இடம் வாங்கணும்னா முன்பணமா உங்க கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இந்த இடத்த வந்து தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் இருக்குன்னே சொல்லாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஜேஜேஎஸ் சக்தி நகர் ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 15 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம், தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, நசரத்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர், அதாவது இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்க ஒரு லொகேஷன் தாங்க. ஒன்று இவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பயங்கர growth இருக்கும். இப்போ நான் சொன்ன இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அங்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் வந்து இவங்க தான்ன்றதுனால பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரை விட இவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுப்பாங்க. இந்த ஜேஜேஎஸ் சக்தி நகர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ஏக்கருங்க. 13 ஏக்கரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வீடுகள் வந்துருச்சு. அங்கே இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 தான் அங்கே பார்க்குறோம். ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 10 ஏக்கரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 155 பிளாட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்க பிளாட்ஸோடைய சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு அதுக்கு மேல வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸை கிளப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கருமே வந்து காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி செக்யூர்டான ஒரு காம்பவுண்ட் வால் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இபி ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரோடோட சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 30, 24 அப்படின்ற 3 வேரியட் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அருமையா அவென்யூ ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ சைட் வந்து பார்க்கவே அழகா இருக்குங்க. இங்கே வாட்டர்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே ஒரு 30 அடியில் போர் போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அருமையான ஒரு குடி தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருங்க. ஆல்ரெடி ஃபேஸ் 2ல இடம் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. டோட்டலா இந்த 10 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 7 பார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவீங்க. அப்படி நீங்க வாங்கும்போது அந்த சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அப்ரிசியேஷன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படி இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைட் வந்து நம்ம பெங்களூர் ஹைவே டோல்கேட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சென்னையும் மகாபலிபுரத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணூர் அதானி போர்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரத்துக்கு வந்து ஒரு பெரிபெரல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 250 மீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில இருந்து பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ்ல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ் தாங்க. எக்ஸாக்டா இந்த 2 பைபாஸும் கனெக்ட் பண்ற ஜங்ஷன்ல இருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்ல தாங்க இருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்குங்க. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போற எல்லா பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கோயம்பேடுல இருந்து மாதாவரத்துக்கு ஒரு லொகேஷன் மாத்தினாங்க, அதே மாதிரி கோயம்பேட்ல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாத்தினாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தாங்க சைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவிபி ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டிங்க. தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் சிட்டி அப்படின்னா அது வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையோடைய 2வது ட்ரேட் சென்டருமே வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு இவிபி சினிமாஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க இண்டஸ்ட்ரியா பார்த்தீங்கன்னா
ஸ்ரீபெரும்புதூர் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் அப்படின்னே சொல்லாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நோக்கியா, யுண்டாய், யமஹா, ராயல் என்ஃபீல்டு, அது மட்டும் இல்லாமல் செயின்ட் கோவின், இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேலை வாய்ப்புகளும் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குங்க. கரண்ட்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நசரத்பேட்டை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரையும் வந்து அந்த மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸ் மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அப்படி வர பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2200 தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபருமே கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க. இந்த சைட்டில் 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின்மே இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்மே ஆஃபராக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல்னால உங்களுக்கு பேங்க் லோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாகவே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. நீங்கள் பேங்க் லோனை பேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. உங்கள் கையில் ஜஸ்ட் முன்பணமாக 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்கள் இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்க ஜேஜேஏ சக்தி நகரில் ஒரு சொந்த இடத்தையும் வாங்கிடலாம். இவங்க உங்களுக்கு பிளாட் மட்டும் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இவங்க உங்களுக்கு வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு 2 BHK ஹவுஸ் வித் கார் பார்க்கிங்கோட இவங்க கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடும் இவங்க கட்டி கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுங்க. ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் காலேஜ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட அவங்க பசங்க வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும், நியர்பைலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் தாங்க இருக்குது. சென்ட் ஜோசப் ஸ்கூல், மவுண்ட் ஃபோர்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ரீ சாரதா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டல், ஜெயா ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு சைட்டை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜேஜேஏ சக்தி நகரை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். மற்ற கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை பார்த்துப்பாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இங்கே சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெவலப்மெண்ட்ஸுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கொடுக்கும். நீங்கள் இன்னைக்கு தேதியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ரிசியேஷன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ், அதாவது 2 பைபாஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 250 மீட்டர்ஸில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஆல்ரெடி ஃபேஸ் 1ல் இங்கே இடம் வாங்கினவங்க 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளும் கட்டிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதோடைய அப்ரிசியேஷன் வந்து பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சைட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலி கூட வந்து சைட்டை வந்து பார்க்கலாங்க. சைட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன், ஆஃபர் வந்து சொல்லியிருந்தேங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து இவங்க ஆஃபராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. உங்கள் கையில் முன்பணமாக 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 35 லட்ச ரூபாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நீங்கள் இந்த ஜேஜேஏ சக்தி நகரில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.